அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இந்த ஆண்டும் வழக்கமாக நடைபெறும் இடத்திலேயே நடைபெறும் என மதுரை மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு நடத்துவது தொடர்பான ஆலோசனை கூட்டம் மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் ஆட்சியர் சங்கீதா, மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் உள்ளிட்டோர் தலைமை வகித்தனர். அப்போது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு விழாக்குழு அமைப்பதில் எந்த குழுவிற்கு முன்னுரிமை வழங்குவது என்பது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. அதில் 2 குழுக்களும் தொடர்ந்து முரண்பட்ட கருத்துக்களை தெரிவித்ததால் ஜல்லிக்கட்டு போட்டி ஆட்சியர் தலைமையில் நடைபெறும் என்று மதுரை ஆட்சியர் சங்கீதா தெரிவித்துள்ளார். மேலும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இந்த ஆண்டும் வழக்கமாக நடைபெறும் இடத்திலேயே நடைபெறும் என மதுரை மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். வெள்ள பாதிப்பை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அரசியலாக்க முயற்சிப்பதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நகர்ப்புற சுய உதவி குழுக்களுக்கு வங்கிக் கடன் இணைப்பு வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 1877 சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு 125 கோடி ரூபாய் கடன் உதவி வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியதை போன்று தான் எதுவும் அநாகரிகமாக பேசவில்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளார். எனக்கும் என்னுடைய சொந்த இதுக்காக நான் கேட்கல. தமிழ்நாட்டு மக்கள் இந்த கடும் பேரிடர் அவங்க பேரிடர்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அது கூட சோசியல் மீடியாவில் ஒரு நண்பர் பதிவிட்டு இருந்தாரு, இந்த 9 வருஷம் ஆட்சியே ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடர்ங்கிறதுனால இது தனியாக ஒரு பேரிடர் தான் நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு அவங்க சொன்னாங்க. இதை தயவுசெய்து தமிழ்நாட்டு மக்கள் இதை உணர வேண்டும். இது வந்து அவங்க என்ன எதை வச்சு பேசினா ஒரு ஒன்றிய குழு அமைச்சாங்க. அவங்க வந்து எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு இது மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு, அரசு சிறப்பாக செயல்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனால் இவங்க வந்து அது டோட்டலாக இது வந்து ஒரு அரசியலாக்க முயற்சிக்கிறாங்க. நான் யாரையும் மரியாதை குறைவா நான் பேசுனதா நான் நினைக்கல. என்ன அநாகரிகமா பேசிட்டேன், என்ன வார்த்தைன்னு சொன்னீங்கன்னா அதை திருத்திக்கிறேன். அப்பன் வீட்டு சொத்தா அப்படின்னு கேட்கறது அப்படிங்கறத அப்பன்ங்கிறது கெட்ட வார்த்தையா தெரியாம கேட்கிறேன். மத்திய அரசு பேரிடர் நிவாரண நிதியை வழங்காமல் அரசியல் செய்ய முயற்சிப்பதாக உதயநிதி குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் தூத்துக்குடியில் அதிகம் பாதிக்கப்பட்ட ஏரல் பகுதியில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். தூத்துக்குடிக்கு தான் நாளை மீண்டும் செல்ல இருப்பதாகவும் உதயநிதி கூறினார்.